ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹம்மிங் வந்து எல்லாருக்கும் வருங்க. அதாவது வரும் அப்படின்னா எர்த் நாய்ஸ் கிடைக்காதனால, இல்லைன்னா காமன் கிரவுண்ட் வந்து லூப்பிங் ஆகாதனால வந்து எர்த் நாய்ஸ் வரும். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த போர்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டிகே ப்ளஸ் ஒரு 2 FET போர்டுங்க. ஓகேங்களா, இதில் வந்து டூயல் பவர் சப்ளை வந்து 2 FETக்கும் அதிலிருந்து சிங்கிள் பவர் சப்ளை மட்டும் எஸ்டிகேக்கு வருங்க. இதிலேருந்து நான் ப்ரீ அவுட், அதாவது ப்ரீ செக்ஷன் இருக்குங்களேங்க, அதுக்கு வந்து பவர் போர்ட்லேருந்து பவர் சப்ளை எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட்டிஃபிகேஷன் கெப்பாசிட்டர்லேருந்து இதுக்கு பவர் ஆம்புக்கு சப்ளை எடுத்துகிட்டு நீங்கள் பவர் ஆம்பு போர்டிலேருந்து நீங்கள் ப்ரீ செக்ஷனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹம்மிங் வந்து ஹரஸ் ஆயிருங்க. அது என்ன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஆயிடுது. அதாவது ப்ரீ செக்ஷன் அதிலிருந்து தான் கண்ட்ரோலுக்கு போகும். நீங்கள் ப்ரீ செக்ஷன்லேருந்து தான் வந்துட்டு நீங்கள் இதோட இன்புட் அவுட்புட் கொடுப்பீங்க. யூஎஸ்பி போர்டோட, அதாவது MP3 போர்டோட இன்புட் கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே காமன் ஆயிரும். நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவர் ஆம் போர்ட்லேருந்து ப்ரீ செக்ஷனுக்கு சப்ளை கொடுத்து பாருங்கள். இது மாதிரி கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஹம்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து தீருங்க. இது இல்லாமல் நிறையா விஷயம் இருக்குது, எந்தெந்த வகையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பாடி கிரவுண்டு காமனாக அடிக்கணும். MP3 போர்டுக்கு வோல்டேஜ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஹம்மிங் வர வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.